டு மலர் ட்ரேடர்ஸ் யூடியூப் சேனல். நான் உங்கள் சுரேஷ். மார்க்கெட்டோட ஸ்ட்ரக்சரை தெரிஞ்சுக்கிட்டு ட்ரேட் பண்ணுங்கள். என்றைக்குமே மார்க்கெட் ஆப்போசிட்டாக ட்ரேட் பண்ணாதீங்க. ஸ்ட்ரிக்ட்லி ஸ்டாப் லாஸ், அதாவது எஸ்எல் மெயின்டைன் பண்ணுங்கள். உங்களுடைய மணி மேனேஜ்மெண்ட் தகுந்த மாதிரி ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோ மெயின்டைன் பண்ணுங்கள். ட்ரேடிங் கற்றுக்கிட்டு ட்ரேட் பண்ணுங்கள். ட்ரேடிங் தெரியாமல் பணத்தை வீணாக்காதீங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, நாளைக்கான ஸ்விங் ட்ரேடிங் ஸ்டாக்ஸ், அதாவது பிரேக் அவுட் ஸ்விங் ட்ரேடிங் ஸ்டாக்ஸ் தான் பார்க்க போகிறோம். இந்த ஸ்டாக்கில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஐஎஃப்சிஐ. இந்த ஸ்டாக் பார்த்தீங்கன்னா கரெக்டாக சப்போர்ட் எடுத்து பவுன்ஸ் பேக் ஆகி மேலே போகுது. இது பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் எது வரைக்கும் போகலாம் அப்படின்னா 89, அதாவது 88 இந்த ரேஞ்ச் வரைக்கும் நம்ம இந்த ரேஞ்ச் வரைக்கும் போகலாம். இந்த சப்போர்ட் எடுத்து பவுன்ஸ் பேக்கில் நாளைக்கு பார்த்தீங்கன்னா இதுக்கு மேலே ஓப்பன் ஆகி, அதாவது 76 மேலே ஓப்பன் ஆகி சஸ்டெயின் ஆனால் நம்ம பையிங் ஆப்பர்ச்சுனிட்டி பார்க்கலாம். மேக்ஸிமம் 88 to 89 வரைக்கும் பார்க்கலாம். இதுலேருந்து பிரேக் ஆகி மேலே போகுது, இதுலேருந்து சஸ்டெயின் பண்ணி பிரேக் அவுட் பண்ணி மேலே போகுதா இல்லை கீழே போதான்னு இந்த இடத்துல வந்தால் தான் நமக்கு தெரியும். இதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டாக். ரெண்டாவது ஸ்டாக் பார்த்தீங்கன்னா என்ஜினியர்ஸ் இந்தியா. இந்த ஸ்டாக் பார்த்தீங்கன்னா கரெக்டாக சப்போர்ட்டில் பவுன்ஸ் பேக் ஆகி சப்போர்ட் எடுத்து இந்த இடத்துல சப்போர்ட் எடுத்து மேலே போகுது. இது மேக்ஸிமம் எது வரைக்கும் போகலாம் அப்படின்னா இந்த ஹையஸ்ட், அதாவது 292 இந்த ரேஞ்ச் வரைக்கும் நம்ம போகலாம். ஸோ இது ஒரு ட்ரெண்ட் லைன் பிரேக் அவுட் போட்டாலும் இதுலேருந்து பிரேக் அவுட் ஆகும் பார்த்தீங்களா. ஸோ இதுக்கு மேலே நாளைக்கு இதுக்கு மேலே ஓப்பன் ஆகி சஸ்டெயின் ஆயிடுச்சு அப்படின்னா ஒரு பையிங் ஆப்பர்ச்சுனிட்டி நம்ம இதில் பார்க்கலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்தியன் பேங்க். இதை பார்த்தீங்கன்னா சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ், இந்த சப்போர்ட் இடத்துல கரெக்டாக பவுன்ஸ் பேக் ஆகிருக்கு. ஸோ இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா இதுக்கு மேலே நாளைக்கு, அதாவது 568 இதுக்கு மேலே ஓப்பன் ஆகி சஸ்டெயின் ஆகிடுச்சு அப்படின்னா இது மேலே போகிறதுக்கான வாய்ப்பு அதிகம். இது எது வரைக்கும் போகும் அப்படின்னா ஒரு 620, 610, 608 அந்த இருக்குது போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ நாளைக்கு இதுக்கு மேலே ஓப்பன் ஆகி அட்லீஸ்ட் ஒரு 1 ஹவரை சஸ்டெயின் ஆகிட்டா இப்போ ஒரு பையிங் ஆப்பர்ச்சுனிட்டி பாருங்கள். அப்படி இல்லாட்டி இது பண்ண வேண்டாம். இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஏதாவது ஸ்டாக் உங்களுக்கு தேவையான ஸ்டாக் அனலைஸ் பண்ணாலும் கமெண்ட்டில் போடுங்க. அதை அனலைஸ் பண்ணி நான் போடுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.